அமெரிக்க அதிபர் டிரம்பை இந்திய பொருட்கள் மீது அநியாயமாக வரி விதிக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்பை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். தட்டி கேள் தட்டி கேள். இந்திய அரசே, ஒன்றிய அரசே, மோடி அரசே, மோடி அரசே, அமெரிக்காவின் அநியாயத்தை தட்டி கேள் தட்டி கேள். இந்தியாவின் தொழில்துறையும் இந்தியாவின் விவசாய உற்பத்தியும் சீரழிக்கும் அமெரிக்காவை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். தட்டி கேள் தட்டி கேள். அமெரிக்காவின் அநியாயமான வரி விதிப்பு கொள்கையை தட்டி கேள் தட்டி கேள். பாஜகவை மோடியே இந்தியாவின் உரிமைகளை உலக நாடுகளில் நிலைநாட்ட என்ன பயம் என்ன பயம். ஜனாதிபத்திய நாடுகளின் உரிமைகளை காத்திட அமெரிக்காவின் அநியாயத்தை தட்டி கேள் தட்டி கேள். பாஜகவை மோடியே தட்டி கேள் தட்டி கேள். மூடிட்டா மூடிட்டா. அம்பத்தூர்ல தொழிற்சாலை எல்லாம் மூடிட்டா மூடிட்டா. அமெரிக்காவின் அநியாயத்தால் இந்தியாவின் தொழிலாளர் எல்லாம் நடுத்தருவில் நிற்கிறான். பஞ்சம் பசியாய் நிற்கிறான். கஞ்சம் பசியாய் நிற்கிறான். மூடிட்டா மூடிட்டா. திருப்பூரில் கோவையிலே பணிய நாளே மூடிட்டா மூடிட்டா. அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்தியாவின் வாழ்வின் மீது எதிர்த்திடு எதிர்த்திடு. பாஜகவை மோடியே எதிர்த்திடு எதிர்த்திடு. இந்தியர்களின் உரிமைகளை சுயாதிபத்திய உரிமைகளை காத்திடு காத்திடு. ஒன்றிய அரசே, மோடி அரசே, இந்தியாவின் சுயாதிபத்தியத்தை காத்திடு காத்திடு. உலக நாடுகளை மிரட்டுகின்ற அமெரிக்க டிரம்பை கண்டிக்க துப்பற்ற மோடியை கண்டிக்கின்றோம். அநியாயமாக வெனிசுலாவின் அதிபரை கைது செய்து அடைத்து வைத்தோர் அந்த நாட்டின் அரசின் மீது சீர்குலைக்கும் நடவடிக்கை எடுக்கும் அமெரிக்காவின் டிரம்பை கண்டித்திடு கண்டித்திடு. இன்றைய தினம் வெனிசுலா, இன்றைய தினம் ஈரான். மௌனம் காப்பது நியாயம் தானா? தட்டி கேள் தட்டி கேள். உலக நாடுகளின் உரிமைகளை காத்திட காத்திட அமெரிக்க அதிபர் டிரம்பின் நடவடிக்கைகளை தட்டி கேள். காத்திடுவோம் காத்திடுவோம். இந்திய நாட்டின் தொழில்களை, இந்திய நாட்டின் விவசாயத்தை என்ன தியாகம் செய்தோம். இடதுசாரிகள் நாங்கள் காத்திடுவோம் காத்திடுவோம் காத்திடுவோம். ரத்தம் சிந்தி காத்திடுவோம். இடதுசாரிகள் நாங்கள் காத்திடுவோம். அமெரிக்காவின் அநியாயத்தை தட்டி கேட்க துப்பு அற்ற ஏகாதிபத்திய நடவடிக்கைகளை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். இடதுசாரிகள் நாங்கள் கண்டிக்கின்றோம். மார்க்சிஸ்டுகள் நாங்கள் கண்டிக்கின்றோம். கம்யூனிஸ்டுகள் நாங்கள் கண்டிக்கின்றோம். இந்தியாவை ஆளுகின்ற பாஜக மோடியே மௌனம் காப்பது சரிதானா? வாக்களித்த மக்களுக்கு, வாக்களித்த உழைப்பாளிகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாய்?
பாஜகவே மோடியே பதில் சொல், பதில் சொல். இந்தியாவின் தொழிற்சாலைகள் மூடப்படுவதை தடுப்பதற்கு என்ன செய்ய போகிறாய்? பாஜகவே மோடியே என்ன செய்ய போகிறாய்? கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு யுத்தங்களை கண்டிக்கின்றோம். இந்திய பொருட்கள் மீது அநியாயமாக வரி விதிக்கும் அமெரிக்க ட்ரம்ப் அரசை இடதுசாரிகள் நாங்கள் கண்டிக்கின்றோம். இடதுசாரிகள் நாங்கள் கண்டிக்கின்றோம். பாஜக ஒன்றிய அரசு, பாஜக ஒன்றிய அரசு அமெரிக்காவின் அநியாயமான செயல்களை தட்டி கேள், செயல்களை தட்டி கேள். ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம், போராடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம். மாவட்ட செயலாளர் அன்பிற்கினிய தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களை தலைமை ஏற்று நடத்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இடதுசாரி கட்சிகள் சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் காலையில் அவர் எந்திரிச்சு வந்தார்னா யார் தலையில் கை வைக்க போறாருன்னு தெரியல. ஒரு படத்தில் காட்டுவாங்க, ஒருத்தன் ஒரு தலையில் கை வச்சிருப்பான், விட்டா கடிச்சிருவான்னு சொல்லுவாங்க. அதில் யார் தலையில கை வைக்கிற வேலையை அவர் டெய்லி செஞ்சிட்டு இருக்காரு. அப்படிதான் இன்றைக்கு பல நாடுகள் மீது அந்த தாக்குதலை அவர் நடத்தி வர்றாரு. அதில் ஒரு பகுதியாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் மீது அநியாயமாக வரி விதிக்கிற காரியத்தை அவர் செஞ்சிட்டு இருக்காரு. சொல்ல 500% வரைக்கும் வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்ல நிலைமைக்கு போயிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சில நாடுகளை அவர் நேரடியாக கபலீகரம் செய்வதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாக என்றால் இராணுவ ரீதியாக அல்ல. அமெரிக்கா உலகத்தில் பலம் பொருந்திய ஒரு இராணுவ படையை கொண்டது. அது எவ்வளவு பலமானது என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனா அவர்களுடைய தாக்குதலை நேரடியாக சந்தித்த வெனிசுலாவுடைய அதிபர் மாளிகையில் இருந்து அந்த பணியை முன்னெடுத்த ஒரு இராணுவ தளபதி சொல்கிறார், எங்களிடம் இருக்கிற ஆயுதங்கள் முழுக்க தீருகிற வரை நாங்கள் அமெரிக்காவை தாக்கினோம், அமெரிக்க இராணுவ வீரர்களை தாக்கினோம்னு. எங்க கிட்ட அவ்வளவுதான் இருந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா எங்க கிட்ட இன்னும் நெஞ்சுறுதி இருக்கு. இந்த நெஞ்சுறுதி அமெரிக்காவை வீழ்த்தும் என்று அந்த உயிர் பிழைத்து போன இராணுவ வீரர் ஹவானாவில் இருந்து பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அமெரிக்காவுடைய இராணுவ பலம் என்பது வலுவானது. ஆனா அவங்களுடைய அடித்தளம், பொருளாதார அடித்தளம் என்பது ரொம்ப ரொம்ப பலகீனமானது. அதனால அவர் வெனிசுலா நாட்டை பார்த்து பயப்படுகிறார். ஏனென்றால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்மெல்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி பெண்களுக்கான உரிமை தொகை 2500 ரூபாயை சாவேஸ் அவர்கள் வழங்கி இருக்கிறார். இது தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அல்ல. சாவேஸ் அவர்கள் 2500 ரூபாய்களை அந்த நாட்டின் மதிப்பில் பெண்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அப்படின்னா அந்த நாட்டில் கல்வி, மருத்துவம், போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்தும் இலவசமாக மக்களுக்கு கிடைப்பதற்கான ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். இந்த கட்டமைப்பு அமெரிக்காவில் இல்லை. அது அமெரிக்காவை பயமுறுத்துது. அதனால அவர் வெனிசுலாவுடைய அதிபரை அவருடைய மாளிகையில் கைது செய்து எடுத்துட்டு போறார். இந்த இடத்துல ஒரு படம் ஒட்டப்பட்டிருக்கு, உங்களுக்கு தெரியும். வெனிசுலாவின் அதிபர் கைது செய்யப்பட்டு அவர் அழைத்து செல்லப்படுகிற போது அவர் எங்க இருக்கிற பத்திரிகையாளர்களை பார்த்து சொல்லுவார், உங்க எல்லாருக்கும் நான் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு ஒரு நாடு தன்னை கைது செய்யப்பட்டிருக்கிற போதும் அந்த நெஞ்சுரம் அவருக்கு இருந்தது. அங்க பார்க்கிற பத்திரிகையாளர்களை அந்த நடையில் அவர் காட்டிய சிம்பல் தான் இது. தோழர் மதுரா அவர்கள் அமெரிக்கா கைது செய்து இருட்டில் அழைத்து செல்லுகிற போது இந்த இரட்டை விரலை காட்டி இப்படி காட்டினார் பாருங்க. அதுக்கு அர்த்தம் போட்டிருக்கிறான், we shall overcome.
நாங்கள் வெல்லுவோம் என்ற சர்வதேச கீதத்தை அடையாளப்படுத்தி மதுரோ அவர்கள் இன்றைக்கு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு வெனிசுலா நகர வீதிகள் முழுவதும் சாலைகளிலும் சுவர்களிலும் அங்கு இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் இந்த அடையாளத்தை எழுதி வருகிறார்கள். நாங்கள் எளியவர்கள் தான், ஆயுதப்படை இல்லாதவர்கள் தான், ஆனால் அமெரிக்காவை வீழ்த்துவோம் என்ற தைரியம் வெனிசுலாவுக்கு இருக்கிறது, வெனிசுலா மக்களுக்கு இருக்கிறது. ஆனால் பலம் பொருந்திய ராணுவத்தை கொண்டிருக்கக்கூடிய, ஒரு பெரிய பொருளாதார வல்லமை கொண்டிருக்கக்கூடிய, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, பெரிய மக்கள் தொகை கொண்டிருக்கிற இந்தியா அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பார்த்து 56 இன்ச்சை வச்சு நடுங்கிக்கிட்டு இருக்குங்கிறதா நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய துயரம். இந்த துயரத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்திய மக்களை திரட்டி அமெரிக்காவின் இந்த அராஜகத்தை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்தியாவில் இருக்கிற தொழிலை பாதுகாக்க, இந்திய விவசாயத்தை பாதுகாக்க இடதுசாரிகள் ஒன்று திரண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் முன்னெடுக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்ட இயக்கத்தில் பங்கெடுத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து, இந்த ஆர்ப்பாட்ட இயக்கத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பல ஆசை தம்பி அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். இந்திய தேசத்தையும் இந்த தேசத்தில் இருக்கிற தொழில்துறையை, தொழிலாளர்களை, வேளாண் துறையை பாதுகாப்பதற்காக ஒன்றி கூடியிருக்கிற இடதுசாரி இயக்கத்தினுடைய அத்தனை தோழர்களுக்கும் சிபிஎம்எல் கட்சியின் சார்பாக எனது புரட்சிகரமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டில் நின்று கொண்டிருக்கிறோம். பல அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் 100 ஆண்டுகளில் கம்யூனிஸ்டுகள் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார்கள். இந்தியாவுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது, அமெரிக்காவால் வந்திருக்கிறது, ட்ரம்பால் வந்திருக்கிறது, மிகப்பெரிய கொடூரமான சுங்க வரி விதிப்பால் வந்திருக்கிறது. எனவே இங்க இருக்கிற பெரிய ஆண்ட கட்சிகள், ஆளுகிற கட்சிகள், ஆள துடிக்கும் கட்சிகள் எல்லாம் இந்த ஆபத்தை உணர்ந்து உடனடியாக களத்தில் இறங்கி எந்த போராட்டத்தையும் எதிர்ப்பையும் காட்டுவதற்கு முன்பாக செங்கோடு ஏந்தி இடதுசாரி இயக்கத்தின் தோழர்கள் நாடு முழுவதும் இந்த தேசத்தை காப்பதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். 100 ஆண்டுகளாக இந்தியா என்று ஒரு நாடு இருக்கிறது, இங்கே தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், இங்கே மக்கள் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த இடதுசாரிகளினுடைய இந்த போராட்டமும் இடதுசாரி இயக்கம் தான் காரணம் என்ற பெருமிதத்தோடு சில செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறலாம் என்று எண்ணுகிறேன். இங்கே அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் 2வது முறையாக அதிபர் பொறுப்பேற்றிருக்கிறார். அமெரிக்காவை பொறுத்தவரை 2 முறைதான் ஒருவர் அதிபராக வர முடியும். இது ஒரு மன்னராட்சி முறை அல்ல, நீண்ட காலமாக அவர்தான் இருப்பார் என்பதற்கு அவருக்கும் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய அதிபராக அவர் விலகி விடுவார். எனவே உலக நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற, உலக நாட்டினுடைய உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற, உலக நாட்டுக்கே விரோதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த ட்ரம்புக்கு ரொம்ப நெருக்கமானவர் என்று பார்த்தால் நம்ம நாட்டினுடைய வீரம் செறிந்த 56 இன்ச்சு மார்பு கொண்ட மோடியும் ட்ரம்பும் ரொம்ப நெருக்கமானவர்கள். எனவே இந்த மோடி தன் சொந்த நாட்டு மக்கள் மீது, இந்த தொழிலாளர்கள் மீது, தொழிலின் மீது பல்வேறு விதமான தாக்குதலை 2014க்கு பிறகு தொடுத்தார். எனவே அவர் முதலில் தொடுத்தது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்கிற பெயரிலே பல்வேறு விதமான தொழில் நிறுவனங்களும் தொழிலாளர்களும் தொழிற்சாலைகளும் பாதிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவருடைய நடவடிக்கை ஜிஎஸ்டி வரி கொண்டு வந்து பெருநிறுவனங்கள் மட்டுமல்ல, சாதாரண குடிசை தொழில் உட்பட அங்கே சிறப்பாக அவங்க தொழில் நடத்த முடியவில்லை. மிகப்பெரிய நெருக்கடியை தேசம் சந்தித்தது. பல்வேறு விதமான தொழில் நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்டது. இது ட்ரம்பால் அல்ல, மோடியால். அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி கொரோனா காலத்தில் நாம் சந்தித்தோம். எனவே இப்படிப்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் கடந்து மீண்டும் உயிர்ப்பித்து வருகிற போது மோடியினுடைய நெருக்கமான நண்பர் இந்த ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு வரி விதிப்பை கொண்டு வருகிறார், சுங்க வரியை. இதுல என்ன பெரிய கொடுமை என்று சொன்னால், மோடியை பார்த்து ட்ரம்ப் சொல்லுகிறார், நான் மகிழ்ச்சியாக இல்லை என்பது நண்பர் மோடிக்கு தெரியுமா, என்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதை தாண்டி இன்னொன்றை சொல்லுகிறார், அதுதான் பெரிய கொடுமை. நீங்கள் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, ஒருவேளை மீண்டும் வாங்கினால் என்ன விளைவு வரும் என்பதை நீங்கள் சொல்ல முடியாது என்று இந்திய தேசத்தை, உலகத்திலே 2வது ஒரு மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டை பார்த்து, இந்தியாவிலே மிகப்பெரிய ஜனநாயக பாராளுமன்றம் நாடாளுமன்றம் இருக்கிற ஒரு ஜனநாயக நாட்டினுடைய தலைவரை பார்த்து, பிரதமரை பார்த்து அவர் என்ன சொல்கிறார், ரஷ்யாவிடம் மீண்டும் கச்சா எண்ணெய் வாங்கினால் என்ன விளைவு வரும் என்பதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று மிரட்டுகிறார். இங்கே இந்த 56 இன்ச்சு கொண்ட மார்பு கொண்ட மோடி
இந்திய நாட்டிலேயே மிகப்பெரிய வீரம் சிறந்த பிரதமர் இவர்தான் என்று பிஜேபி காரர்களும் செம்பரி பரிவார் கூட்டங்களும் முன்னிறுத்துகிற இந்த மோடி வாய் மூடி மௌனமாக இருக்கிறார். அதற்கு எந்த எதிர்ப்பு குரலும் எழுப்பவில்லை. ஆனால் மோடி என்பவர் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர், இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் மோடியை பார்த்து பேசுவது மோடியை பார்த்தல்ல, இந்திய தேசத்திற்கு விடுகிற சவால் என்கிற அடிப்படையில் தான் ட்ரம்பை இடதுசாரிகள் நாங்கள் கண்டிக்கிறோம். ஆனால் இந்த ட்ரம்பை பார்த்து நாம் கேட்கிறோம், பக்கத்தில் இருக்கிற சீனாவை பார்த்து, நமக்கு அருகில் இருக்கிற சீனா நாட்டை பார்த்து இந்த ட்ரம்பால் இது போன்ற வார்த்தையை சொல்ல முடியுமா? சொல்லுவதற்கு இந்த ட்ரம்புக்கு திராணி இருக்கிறதா, தெம்பு இருக்கிறதா? அப்படி சொன்னால் அந்த நாடு தான் பார்த்து கொண்டு இருக்குமா? ஏன் பக்கத்தில் இருக்கிற ரஷ்யாவை பல்வேறு விதத்தில் மிரட்டி பார்க்கிறது. ரஷ்யாவின் மீது நமக்கு பல்வேறு வித மாறுபாடுகள் இருக்கிறது, முரண்பாடுகள் இருக்கிறது, அது வேறு. ஆனால் அந்த ரஷ்யாவை பார்த்து இந்த ட்ரம்பால் இது போன்ற மிரட்டலை தொடுக்க முடியுமா, விடுக்க முடியுமா என்று பார்த்தால் இல்லை. அவர்களை பார்த்து அஞ்சுகிறார், நடுங்குகிறார், பயப்படுகிறார். ஆனால் இவ்வளவு பெரிய இந்திய நாட்டை, இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாட்டை, இன்றைக்கு வளர்ந்து வருகிற இந்திய தேசத்தை பார்த்து ட்ரம்பால் மிரட்ட முடிகிறது என்று சொன்னால் யார் காரணம்? என்ன காரணம்? இந்திய நாட்டுக்கென்று ஒரு வெளிவிகார கொள்கை இருந்தது. அந்த கொள்கையை குழி தோண்டி புதைத்தவர் யார்? நரேந்திர மோடி. சங்பரிவார் கூட்டம், பாசிச அரசு விதைத்தரை அறுவடை செய்கிறார்கள். எனவே ட்ரம்போடு கட்டி தெளிவி உறவாடிய இந்த நரேந்திர மோடி இன்றைக்கு எதையும் பேசுவதற்கு தயாராக இல்லை. அது மட்டுமில்லை நண்பர்களே, தோழர்களே, ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று அவர் கட்டளை போட்ட பிறகு இந்திய தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த பார்க்கிறது. இதுதான் பயத்தினுடைய வெளிப்பாடு. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறார்கள். இன்னும் நீ செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நான் சொல்லுவதை நீ கேட்கவில்லை என்பதற்காக கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி 25% வரி விதிப்பு, அதற்கு பிறகு 27ஆம் தேதி மீண்டும் தண்டனை வரி உனக்கு என்ற 25% கூடுதலாக. இந்த 50% வரியே தாங்க முடியவில்லை. மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மால் சொல்லுவதற்கு கூட, மைக்கில் பேசுவதற்கு கூட கூச்சமாக இருக்கிறது. எங்கேயும் கேட்க முடியவில்லை. சின்ன குழந்தைகள் கூட விளையாட்டுக்கு கூட இப்படி போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தாது. 500% வரி விதிப்பேன். நீங்கள் மீண்டும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கினால் 500% வரி விதிப்பேன் என்று ஒரு நாடு, ஒரு நாட்டின் மீது சொல்ல முடிகிறது என்று பார்த்தால் நம்மால் கற்பனை செய்ய முடியவில்லை. எனவே அப்படி ஒரு வேளை வரி விதித்தால் என்னென்ன தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்படும், இந்திய தேசத்தில் என்ன விதமான நெருக்கடிகள் வரும் என்று பார்க்கிற போது தீக்கெதிரே நம்முடைய தோழர்கள் தொடர்ந்து எழுதுகிறார்கள். இடதுசாரி இயக்கத்தினுடைய நாம் எல்லா விதத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பார்க்கிற போது, படிக்கிற போது நெஞ்சம் பதறுகிறது. இந்த தேசம் எங்கே போகிறது, இந்த தேசத்தை, தொழிலாளர்களை எப்படி காப்பாற்ற போகிறோம் என்ற அச்சம் நம்மை போன்றவர்களுக்கும் கவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 10 தொழில் நகரங்களிலே இடதுசாரிகள் போராட்டம் நடத்துகிறோம். இந்த 10 தொழில் நகரம் எது என்று பார்த்தால் கோயம்புத்தூர் ஒரு தொழில் நகரம். அங்கே பம்பு, வால்வு, எந்திரங்கள் என்று மிகப்பெரிய அளவிலே ஏற்றுமதி ஆகிற தொழில்களை அங்கே செய்கிறார்கள். 800க்கு மேற்பட்ட இந்த பம்பு, வால்வு தயாரிக்கிற சிறு நிறுவனங்கள் 800 நிறுவனங்கள் கோவையில் இருக்கிறதா. 800 நிறுவனங்களிலே 3 லட்சம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். எனவே 3 லட்சம் தொழிலாளி பாதிக்கப்படுகிறார். 800க்கு மேற்பட்ட சிறு நிறுவனங்கள் பாதிக்கப்படுகிறது. பக்கத்திலே திருப்பூர். அன்பிற்குரியவர்களே, இந்த தேசத்திலே விவசாயம் பொய்த்து போனது. விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை. விவசாயத்தை, மண்ணை நம்பி வாழ்ந்தவர்கள் எல்லாம், அந்த இளைஞர்கள் எல்லாம் ஓடி வருகிற புகலிடமாக திருப்பூர் இருந்தது. திருப்பூர் எல்லாருக்கும் உணவளித்தது, வேலை அளித்தது, புகலிடமாக தங்குவதற்கு இடம் கொடுத்தது. ஆனால் அந்த திருப்பூர் இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கி நிற்கிறது. திருப்பூரிலே பார்த்தீர்களே, ஆனால் பின்னலாடை ஆச்சரியமாக இருக்கிறது. இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி ஆகிற பின்னலாடை உற்பத்தியில் 68% திருப்பூரில் இருந்து போகிறது. பருத்தி பின்னலாடை 90% திருப்பூரில் இருந்து போகிறது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பல்வேறு மாநிலங்களில் இருந்து 3.5 to 4 லட்சம் பேர் அங்கே வேலை செய்கிறான், பணி செய்கிறான், வாழ்ந்து வருகிறான். எனவே மொத்தத்தில் 12 லட்சம் தொழிலாளர்கள் அங்கே இருக்கிறார்கள். அதோடு இன்னும் ஆச்சரியம் என்னவென்றால், ஏற்றுமதிக்கான சின்ன சின்ன நிறுவனங்கள், முதலீடுகள் போட்டு சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு 2500 சிறு நிறுவனங்கள் இருக்கிறது. ஏற்றுமதிக்கான நிறுவனங்கள் என்றால் 20,000 இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட 12 லட்சம் தொழிலாளர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. கிராமப்புறத்தில் இருந்து அங்கே நகர்ப்புறத்தை நோக்கி, திருப்பூரை நோக்கி ஓடி வந்த இளைஞர்களும் குடும்பங்களும் மீண்டும் கிராமத்தை நோக்கி நகர்கிறது. வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியவில்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, குழந்தைகளுக்கு கல்வி இல்லை, நுண்கடனை பெற்று அந்த கடனில் இருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் ஈரோட்டிலே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இடதுசாரிகளுடைய போராட்டம். நூற்பாலை ஜவுளி தொழில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சேலத்திலே நெசவு தொழில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இன்னொன்று, தோல் உற்பத்தி ஏற்றுமதியிலே
இந்தியாவிலேயே 40% ஏற்றுமதி நம்ம ஆம்பூரில் இருந்து போகிறது. எனவே அந்த பகுதியில் இருக்கிற கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் அங்கே பணி செய்கிற தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை நகரம் வாகனங்களுடைய உதிரிப்பாகங்கள் தயாரிக்கிற பல்வேறு தொழிற்சாலைகள் இங்கே இருக்கிறது. இங்கே பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இங்கே பிழைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏற்றுமதிக்கான பொருள்கள் எல்லாம் கண்டெய்னர் எல்லாம் சென்னையிலே தூத்துக்குடி துறைமுகத்திலே தேங்கி கிடக்கிறது. இந்திய தேசமே ஸ்தம்பித்திருக்கிறது. தட்டி புத்தி கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிழைத்திருக்கிற வேளாண் துறையும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகிறது. என்னென்ன இங்கிருந்து பருப்பு ஏற்றுமதி ஆகிறது, இன்றைக்கு ஏற்றுமதி செய்ய முடியவில்லை. பழங்கள் ஏற்றுமதி ஆகிறது, முடியவில்லை. பாசுமதி அரிசி தேங்கி கிடக்கிறது. சர்க்கரை அனுப்ப முடியவில்லை, தேயிலை அனுப்ப முடியவில்லை. எனவே வேளாண் துறை, தொழில்துறை, சிறு நிறுவனங்கள் என்று இந்த இந்திய நாடே மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகிறது. தமிழ்நாடு என்னவாகும் என்ற கவலை தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கும் நமக்கும் நிச்சயமாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய தொழில்களை, சிறு தொழில்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, தொழிலாளர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இடதுசாரிகளுக்கு நமக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். எனவே இந்த வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் நெருக்கடியை வருவதற்கு முன்பாக மோடி அரசு ஏதாவது எதிர்வினையாற்ற வேண்டும். நாம் ட்ரம்பை கண்டிப்பது, ட்ரம்புக்கு எதிராக குரல் கொடுப்பதெல்லாம் மிக சரிதான். நிச்சயமாக நாம் எந்த விஷயத்திலும் சர்வதேச அளவில் கம்யூனிஸ்டுகள் எந்த சர்வாதிகாரத்தையும் பாசிசத்தையும் வேடிக்கை பார்த்து கைகட்டி கொண்டிருப்பவர்கள் அல்ல. எதிர்த்து போராடுபவர்கள், எதிர்த்து முறியடிப்பவர்கள், தோற்கடித்தவர்கள் என்ற வரலாற்று பின்னணியோடு அதை பார்ப்போம். ஆனால் இங்க இருக்கிற நரேந்திர மோடி என்ன செய்கிறார்? இதற்கு என்ன எதிர்ப்பு செய்ய தெரிவிக்கிறார்? இந்த தேசத்தினுடைய இந்த தொழில் நிறுவனங்களை, தொழிலாளர்களை காப்பாற்றுவதற்கு இவர் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற கேள்வி. ஆனால் இந்த மிகப்பெரிய ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது என்பதை யாரும் வெளியில் சொல்வதற்கு மாறாக 2024 தமிழ்நாட்டிலே தேர்தல் வரப்போகிறது. இங்கே பத்திரிகையாளர்களை சந்தித்த போது கூட இங்க இருக்கிற பத்திரிகையாளர் நண்பர் ஒருவர் நம்மளுடைய தோழரை பார்த்து கேட்டார், டிடிவி தினகரன் மீண்டும் அங்கே அதிமுக கூட்டணியில் போயிருக்கிறாரே, ரொம்ப அவசியமானது, ரொம்ப தேசத்தை காப்பதற்காக, மக்களை காப்பதற்கு, தொழிலாளர்களை காப்பாற்றுவதற்காக நரேந்திர மோடியோடு கூட்டி சேர்ந்திருக்கிறார். எனவே எல்லாரும் யாரோடு கூட்டி சேர்வது, யாரோடு ஒன்று சேர்வது, எத்தனை சீட்டுகள் என்று அவரவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த தேசத்தை காப்பாற்றாத மோடியோடு இணக்கம் காட்டுவதற்கு, சேருவதற்கு இன்றைக்கு யாரோ வரிசையில் நிற்பதை போல நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய மக்கள், இந்திய நாட்டினுடைய மக்கள் விழிப்போடு கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மோடிக்கும் பாசிச சக்திகளுக்கும் இனிமேல் இறங்குமுகம் தான், இனிமேல் ஏறுமுகம் இல்லை. அவர்களுடைய உச்சம் இவ்வளவுதான். இதற்கு பிறகு அவர் மேலே செல்வதற்கு ஏதுமில்லை. இவர்களுடைய இந்த 3வது ஆட்சியிலே இந்த நாட்டு மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு செய்த துரோகங்கள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. எனவே 2 முறை ஆட்சியில் இருந்தவர்களுக்கு 3வது முறையாக மிகப்பெரிய ஒரு தொங்கு நாடாளுமன்றத்தை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அடி கொடுத்து மோடிக்கு ஓய்வு கொடுப்பார்கள். அமெரிக்க நாட்டினுடைய மக்களே அமெரிக்காவுடைய ட்ரம்புக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். வெனிசுலாவுடைய அதிபரை கைது செய்ததை அமெரிக்க மக்கள் விரும்பவில்லை, ரசிக்கவில்லை, நேசிக்கவில்லை, எதிர்க்கிறார்கள். எனவே அவருடைய நண்பர் ட்ரம்பும் விரைவில் வீட்டுக்கு போவார், மோடியும் வீட்டுக்கு போவார். இடதுசாரிகள் சேர்ந்து நிற்போம். 2024 தோழர்கள் சொன்னதை போல தமிழ்நாட்டில் காக்கிற ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம். இந்திய தேசத்தை காப்பதற்கான முன்னோடியாக நாம் திகழ்வோம். அதற்கு இடதுசாரிகள் பலப்படுவோம், இடதுசாரிகள் ஒன்றுபடுவோம், இடதுசாரி ஒற்றுமையை பலப்படுத்துவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆதிபத்தியத்தின் பொருளாதார பயங்கரவாதத்துக்கு எதிராக உலகம் முழுவதும் இன்றைக்கு இடதுசாரிகள், ஜனநாயக சக்திகள், விடுதலையை விரும்புகிற இயக்கங்கள் பல ஆயிரக்கணக்கில் போராட்டங்களை துவக்கியிருக்கிறார்கள். தமிழ் மண்ணில், இந்திய மண்ணில் இடதுசாரிகள் இந்த போராட்டத்தை துவக்கியிருக்கிறோம். தொடர்களே, எனக்கு பின் தோழர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்துவார். நேரத்தின் சூழல் கருதி மிக சுருக்கமாக தோழர் ஆசை தம்பி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஆசை தம்பி அவர்கள் சுருக்கமாக பேசியிருக்கிறார். மேடையில் விட்டிருக்கிற அனைவருக்கும் வணக்கம். அதே போன்று திரண்டிருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோழர்களே, ஆஞ்சலா டேவிட் என்கிற அமெரிக்காவின் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஒரு முறை மிக அழகாக சொன்னார் அமெரிக்காவை பற்றி. உலகம் மிக அழகான நாடு, உலகம் அழகான நாடுகளை கொண்டது, உலகம் மிக அழகானது. இந்த அழகான உலகத்தின் மீது
ஒரு மோசமான போர்வை இருக்கிறது. அந்த போர்வை தான் அமெரிக்க அரசு என்கிற போர்வை. இந்த போர்வையை எப்பொழுது உலகம் நீக்குகிறதோ அன்றைக்கு உலகம் இதைவிட அழகாக இருக்கும் என்று ஆஞ்சலா டேவிட் சொன்னார். ஆஞ்சலா டேவிட் கருப்பு பெண், கருப்பின பெண், ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியின் மகத்தான தலைவர். எனக்கு வியப்பு மேலிடுகிறது. அமெரிக்கா உலகத்தை அடக்கி ஒடுக்குகிறது, யுத்தத்தை தூண்டுகிறது, யுத்தத்தை நடத்துகிறது. பாதிக்கப்படுகிற நாடுகளை காட்டிலும் அமெரிக்காவில் தான் கண்டன குரல் எழும்புகிறது. லட்சக்கணக்கான மக்கள் வீதிக்கு வருகிறார்கள், போராடுகிறார். இது எப்படி சாத்தியம்? அரசு, அமெரிக்க அரசு பயங்கரவாத அரசு, ஏகாதிபத்திய அரசு, நாடு அவர்கள் நாடு. உலகத்திலிருந்து அவர்களுக்கு எதிர்ப்பு வர வேண்டும். அதை காட்டிலும் அதிகமான எதிர்ப்பு அமெரிக்காவிலிருந்து வருகிறது. அதற்கு காரணத்தை அமெரிக்காவின் உள்துறையே சொல்கிறது. அமெரிக்காவின் பல்கலைக்கழகங்கள் யாவும் இடதுசாரிகளின் பல்கலைக்கழகங்களாக மாறி வருவதுதான் ஒரே காரணம். அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பேராசிரியர்கள் இடது, மாணவ தலைவர்கள் இடது. எனவே பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் இந்த சர்வதேசிய பார்வையை வளர்க்கிறது. எனவேதான் மாணவர்கள் லட்சக்கணக்கில் அமெரிக்காவில் அணிதிரளுகிறார். காசாவுக்கு எதிராக அமெரிக்காவின் பல்கலைக்கழக மாணவர்கள் அணிதிரளுகிறார். வெனிசுலாவுக்கு ஆதரவாக லட்சக்கணக்கான மாணவர்கள் அணிதிரளுகிறார்கள், மக்கள் அணிதிரளுகிறார். அங்கே அரசியல் கட்சிகளை விட பல்கலைக்கழகங்கள் ஆற்றிய பணி மகத்தான பணி. அமெரிக்கர்களுக்கு இந்த சர்வதேசிய பார்வையை மெல்ல மெல்ல கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் ஊட்டி வளர்த்திருக்கிறது. ஆனால் இந்தியாவின் பல்கலைக்கழகங்கள், இந்தியாவின் கல்லூரிகள், அருகில் இருக்கிற நாடு நம்முடைய நாடு, நம்முடைய மக்கள். ஒரு நாடு இல்லாமல் இன்னொரு நாடு வாழ முடியாது. அரபு நாடுகள் இல்லாமல் இந்தியா இயங்க முடியாது. அரபு நாடுகள் இல்லாமல் ஐரோப்பிய நாடு இயங்க முடியாது. ரஷ்யா இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள் இயங்க முடியாது. எண்ணெய் எப்படி பின்னி பிணைத்திருக்கிறது. ஒரு பொருள் இன்னொரு நாட்டிற்கு செல்லாமல் இன்னொரு நாடு வாழ முடியாது. ஆனால் ஒரு நாடு பாதிக்கப்படுகிற போது யுத்தத்தால் குண்டுபட்டே 1,00,000 பேரை கொன்று விட்டார்கள், நாட்டையே அழித்து விட்டார்கள், காசாவை. அதற்கு எழ வேண்டிய குரல் எழுந்ததா? இங்கே அரசியல் கட்சிகள், தேசிய கட்சிகள் அந்த குரலை எழுப்புகிறதா? அரசியல் கட்சிகள் குரல் எழுப்புகிறதா? பல்கலைக்கழகங்கள் குரல் எழுப்புகிறதா? கல்லூரிகள் குரல் எழுப்புகிறதா? இந்தியாவில், தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளும் பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் எழுப்பாத முழக்கத்தை கம்யூனிஸ்ட் பேர் இயக்கங்கள் தமிழ் மண்ணிலும் இந்திய மண்ணிலும் எழுப்புகிறோம். இதான் அரசியல். அரசியல் விடுதலை சார்ந்தது, மானுடம் சார்ந்தது, பகுத்தறிவு சார்ந்தது, அறிவியல் சார்ந்தது, மனிதகுலத்தின் நெருக்கம் சார்ந்தது. அதான் கல்வி. அத்தகைய கல்வி கூடங்களாக இன்றைக்கு இடதுசாரிகளுடைய இயக்கங்கள் இன்றைக்கு வளர்ந்து வருகிறது. நண்பர்களை, தோழர்களை, உலகத்திற்கு வரியை அறிமுகப்படுத்தியது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். செவ்வியந்தர்களின் பூமியை அவர்கள் அடக்கி ஒடுக்கி கைப்பற்றிய பொழுது கருப்பின மக்கள், சாக்சோ வெள்ளையர்கள், இவர்களின் ரத்தத்தில் உருவானதுதான் அமெரிக்கா. உலகம் கண்டிராத மிகப்பெரிய வரி தேயிலை. 1772 தேயிலை அமெரிக்காவில் அது ஒரு தங்கத்தை விட உயர்ந்த பொருள். இலங்கையிலிருந்து, இந்தியாவிலிருந்து உலகத்தின் சிறந்த நாடுகளின் தேயிலையை தன் கட்டுப்பாட்டில் வைத்து தேயிலையை அமெரிக்காவுக்கு அறிமுகப்படுத்தியது பிரிட்டன். தேயிலைக்கு வரி. உழைக்கிற மக்கள் தேநீர் அருந்த முடியாது. டஸ்ட், தேநீர் கடையில் டஸ்ட் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அது அங்கேதான் அறிமுகப்படுத்தினார். செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள் தேநீர் அறிந்து விட்டு போடுகிற அந்த டஸ்ட், குப்பை இருக்கிறது அல்லவா, அந்த குப்பை தான் கருப்பின மக்களுக்கு கிடைத்தது. செவ்விந்திய மக்களுக்கு கிடைத்தது, வெள்ளை உழைப்பாளி மக்களுக்கு கிடைத்தது. உலகம் கண்டிராத முதல் போர் அது. பாஸ்டன் துறைமுகத்தில் அமெரிக்காவின் நூற்றுக்கணக்கான கப்பல் தேயிலையை ஏற்றி வந்தது. கருப்பு மக்களும் வெள்ளை உழைக்கிற மக்களும் ஒன்று கூடினார். பிரிட்டன் கப்பலை கடலில் கொட்டினார். பிரிட்டன் அதிர்ந்தது. அதுபோன்ற அமெரிக்காவின் பொருளை
அமெரிக்காவின் உற்பத்தி பொருளை உலகம் கடலில் வீசுகிற காலம் மிக விரைவில் எழும் என்பதுதான் உலக அறிஞர்களின் கருத்து. அமெரிக்காவின் காலம் முடிந்து விட்டது. ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், நாடே தவறாக அமைந்த நாடு அது. நாட்டு மக்கள் மீது நமக்கு எந்த குற்றமும் இல்லை, குறையும் இல்லை. கம்யூனிஸ்டுகளின் கொள்கையோடு பார்த்தால் எந்த தேசத்து மக்கள் நமக்கு உடன்பாடு, அரசுதான். அந்த நாடு அமைந்தது அநீதி, தி லாஸ்ட் லேண்ட்ரஸ் என்று சொல்லி உறங்கிக் கொண்டிருந்த செவ்வியர்கள் மீது படையெடுத்து உருவாக்கப்பட்ட நாடு அமெரிக்கா. உலகத்தின் நியதிகளை எல்லாம் யுத்தத்தால் அழித்த நாடு அமெரிக்கா. இரண்டாவது உலக யுத்தத்தில் அணுகுண்டை ஏன் நாகசாயின் மீது போட்டார்கள், ஹிரோஷிமா மீது போட்டார்கள்? எங்கே போட்டிருக்க வேண்டும்? ஹிட்லர் மீது போட்டிருக்க வேண்டும், ஜெர்மன் மீது போட்டிருக்க வேண்டும். அங்கே போடவில்லை. ஏன் ஜப்பான் மீது போட்டார்கள்? ஜப்பான் வளர்ந்து வருகிறது. உற்பத்தி பொருள்கள், நுகர்பொருள் உச்சத்தில் இருக்கிறது ஜப்பான். எனவே எப்படியாவது ஜப்பான் அடங்கிவிட்டது. முதல் குண்டிலேயே ஜப்பான் அடங்கிவிட்டது. இரண்டாவது குண்டையும் போட்டு உலகத்தை மிரட்டினார். ஜெர்மன் மீது போட்டால் ஐரோப்பா மீது போட்டதற்கு சமம். ஐரோப்பாவுக்கு அமெரிக்கா கடன் தந்திருக்கிறது. எனவே ஐரோப்பா அழிந்து விடக்கூடாது, ஆசியா அழியட்டும். எனவேதான் உலகத்தின் மிக மோசமான பயங்கரமான அந்த அணு ஆயுதத்தை அடுத்தடுத்து போட்டார்கள் ஜப்பான் மீது. ஜப்பானும் அழிந்தது, உலகத்தையும் மிரட்டினார். வரலாற்றில் இப்படி நீண்ட நெடிய பக்கங்களை பாருங்கள். அமெரிக்காவை யாராலும் அடக்கவே முடியவில்லை. அமெரிக்காவை அடக்குவதற்கு உலகில் ஒரு மகத்தான நாடு ஒன்று தோன்றியது. இங்கே பறக்கிறதே பட்டொலி வீசி இந்த செங்கொடி, அக்டோபர் புரட்சியில் இந்த கொடி ஜார் மன்னனை வீழ்த்தி மாஸ்கோ வீதிகளில் பறந்தது. அந்த நாடுதான் அமெரிக்காவை, அந்த நாடு அழிகிறவரை, பின்னடைகிறவரை அந்த ஒரு நாடுதான் உறுதியாக அதை எதிர்த்து நின்றது. சோவியத் இன்றைக்கு இல்லை. உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்கிற மகத்தான் அந்த நாடு இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு அமெரிக்கா ஆட்டம் போடுகிறது. ஆனால் அமெரிக்காவுக்கு இன்றைக்கு பிரிக்ஸ் எழுகிறது. அந்த பிரிக்ஸில் இருந்து அமெரிக்கா, இந்தியா மெல்ல மெல்ல விலகுகிறது. பெரிய துரோகம் இது. நான் முடிக்கிறேன். டாலர் தான் உலகத்தை ஆதிக்கம் செய்கிறது. டாலர் தான் உலக வங்கி, டாலர் தான் வர்த்தகம், டாலர் தான் நிதி நிறுவனம், டாலர் தான் வர்த்தக போக்குவரத்து. உலகத்தின் உயிரோடு பின்னி பிணைந்து இருக்கிறது டாலர். இந்த டாலர் இருந்தால் போதும், அந்த நாடு செழிப்பாகிவிடும். அது அச்சிடுகிற நாடு அமெரிக்கா. உலகத்தின் கண்டுபிடிப்புகளை, நவீனங்களை எல்லாம் இந்த டாலரை அச்சிட்டு அவர்கள் வாங்குகிறார். எனவே இந்த டாலருக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். உலகத்தில் யாருக்கும் இல்லாத துணிச்சல் தோழர் பிடல் காஸ்ட்ரோவுக்கு வந்தது. அவர்தான் முதலில் சொன்னார், டாலர் ஏற்க முடியாது, டாலரோடு வர்த்தகம் செய்ய முடியாது. டாலர் உலக அநீதியின் குறியீடு, அன்ஜஸ்டிஸ், அதன் குறியீடு டாலர். எனவே டாலரை தடை செய்கிறேன் என்று ஒரு சிறிய நாடு உலகத்தின் துணிச்சலாக டாலரை முதலில் தடை செய்த நாடு கியூபா. இன்றைக்கு பிரிக்ஸ் அந்த சிந்தனை வந்திருக்கிறது. பிரிக்ஸில் ரஷ்யா இருக்கிறது, சீனா இருக்கிறது, பிரேசில் இருக்கிறது, தென்னாப்பிரிக்கா இருக்கிறது, இந்தியா இருக்கிறது. இந்த 4 பேரும் சேர்ந்து இன்றைக்கு ராணுவ பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள். இந்தியா விலகி கொண்டது. என்ன நோக்கம் இந்தியாவிற்கு? டாலருக்கு இந்தியா அடிமைப்பட வேண்டுமா? ரஷ்யா சொல்வது, சீனா சொல்வது என்ன? அவரவர் நாணயத்தில் வர்த்தகம். எதற்கு டாலர்? இந்திய ரூபாய் போதும், நான் என்னை தருகிறேன் சொல்வது புட்டின். இந்தியா ரூபாய் போதும், நவீன பொருளை நான் உனக்கு தருகிறேன் சொல்வது சீனா. நாம் சேர்ந்து ஒரு வங்கியை ஏற்படுத்திக் கொள்ளலாம், உலக வங்கியை. உலக வங்கிக்கு அது மாற்றாக இருக்கும் பிரிக்ஸ் பேங்க். அந்த பிரிக்ஸ் பேங்க் உருவானால் இங்கே இருக்கும் அந்த பேங்க். இவையெல்லாம் நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்கிறார்கள், புதிய உலக ஒழுங்குமுறை. அந்த உலக ஒழுங்குமுறைக்கு பிரிக்ஸ் எழுகிறது. ஆனால் இந்தியா மெல்ல மெல்ல பின்வாங்குகிறது. இது நல்லதல்ல. உலகத்தின் தலை சிறந்த ஜனநாயக நாடு இந்தியா. நம்மோடு யாரும், நமக்கு இந்த சமூக அமைப்பு உடன்பாடு இல்லை, இந்த ஆட்சியாளர்கள் உடன்பாடு இல்லை. ஆனால் இந்த நாடாளுமன்ற முறைமை
மிகச்சிறந்தது. இந்த சட்டத்தின் ஆட்சி முறைமை உலகத்தோடு ஒப்பிட்டால் மிகச்சிறந்தது. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் பிரதமர். அவர் ஜன்னல் ஓரத்திலிருந்து பார்க்கிறார். வெனிசுலா அதிபரை கடத்துகிற பொழுது கவலையாக இருக்கிறது என்கிறார். பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்கிறார். இது கிராமப்புறத்தில் இருக்கிற தெருச்சண்டையா? இது கண்டிக்க வேண்டாமா? அதை இந்தியாவின் பிரதமரால் கண்டிக்க முடியவில்லை. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, கண்டிக்க வேண்டிய ஜனநாயக நாடு, அதன் தலைவர் பார்வையாளர் மாடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது கேள்வி எழுகிறது. உலகத்தின் மிகப்பெரிய நாடல்லவா நம்முடைய நாடு, மிகப்பெரிய விளிம்புகளை கொண்ட நாடல்லவா நம்முடைய நாடு. ஒரு வார்த்தை, வெனிசுலா நமது நட்பு நாடு, கேட்கிற போதெல்லாம் எண்ணெய் தருகிற நாடு. ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியாவுக்கு பிரச்சனை வருகிற போதெல்லாம் இந்தியாவுக்கு ஆதரவாக கரங்களை உயர்த்துகிற நாடு. அந்த நாட்டினுடைய அதிபர் கடத்தப்பட்டால் இது தவறு, கண்டிக்கிறோம், ஏற்புடையதல்ல சொல்ல முடியவில்லை உங்களால். ஒரு சிறிய நாடு வடகொரியா. இந்த வடகொரியா சொல்கிறது இது பயங்கரவாத செயல், இதை கண்டிக்கிறோம். ஒரு சிறிய நாடு, ஆனால் அந்த நாட்டின் மீது பிம்பம் என்ன? சர்வாதிகார நாடு. வடகொரியா எந்த நாட்டின் மீதாவது படையெடுத்திருக்கிறதா? எந்த நாட்டின் உள்வாரங்களில் அது தலையிட்டு இருக்கிறதா? எந்த நாட்டின் மீதாவது அது குண்டு பொழிந்திருக்கிறதா? எந்த நாட்டின் விடுதலையாவது அது மறுத்திருக்கிறதா? ஒரு சிறிய நாடு, அந்த நாட்டுக்கு ஒரு பொருளாதார தடையை நீங்கள் விதித்து இருக்கிறீர்கள். எவ்வளவு சிறிய நாடு அது? இந்தியாவில் 1000 ஒரு பகுதியிலே அந்த நிலப்பரப்பு, இந்திய செல்வங்களில் 1000 ஒரு பகுதியிலே அந்த நிலப்பரப்பு. மிக சிறிய நாட்டின் அதிபர் மிக உயர்ந்த அரசியல் கருத்தை சொல்கிறார். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பார்த்து நிறுத்திக்கொள், இல்லை என்றால் என்னோடு மோது, இல்லை என்றால் நான் உன்னோடு மோதுவேன் என்று சொல்லுகிற துணிச்சல் அந்த சிறிய நாட்டுக்கு இருக்கிறது. நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம். இது ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஏற்புடையதல்ல. நாமே உருவாக்கி கொண்ட சட்ட முறைமைக்கு ஏற்புடையதல்ல. அமெரிக்காவின் செயல் ஜனநாயகத்திற்கு விரோதமானது. இந்தியா அதற்கு துணை போகாது. நாங்கள் அதை கண்டிக்கிறோம். வெனிசுலா அதிபரை விடுதலை செய் சொல்ல வேண்டும் அல்லவா நாட்டின் பிரதமர்? உங்களுக்கு சொல்ல தெரியாது. உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒற்றுமையை கெடுப்பதுதான். நான் முடிக்கிறேன். PS கோயல் அவர் சொல்லுகிறார், இந்தியா கூட்டணி தேச விரோத கூட்டணியா? கம்யூனிஸ்டுகள் அங்கம் பெற்றிருக்கிற திமுக தலைமையிலான கூட்டணி இந்து மதவெறி கூட்டணியா? இந்து மக்களுக்கு எதிரான கூட்டணியா? இந்துக்களுக்கு எதிரான கூட்டணியா? PS கோயல் சொல்லுகிறார். நாளை பிரதமர் வருகிறார், அடுத்த உள்துறை அமைச்சர் வருகிறார். எல்லோருடைய வேலை என்ன? காசாவை பற்றி கவலை இல்லை, அண்டை நாடு பங்களாதேஷ் பாகிஸ்தான் பற்றி கவலை இல்லை, இந்திய பொருளாதாரம் பற்றி கவலை இல்லை. தமிழ்நாடு தான் அவர்களுக்கு கவலை. கேரளாவும் தமிழ்நாடு தான் அவர்களுக்கு கவலை. எப்படியாவது கேரளா தமிழ்நாட்டில் தோற்கடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார். பியூஷ் கோயல் அல்ல, பிரதமர் அல்ல, உள்துறை அமைச்சர் அல்ல, உங்கள் மந்திரி சபையே வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் முகாமிட்டாலும் நீங்கள் தோற்பது உறுதி, நாங்கள் வெல்வது உறுதி. கம்யூனிஸ்டுகள் இடம்பெற்றிருக்கிற அணி வெற்றி பெறும், திமுக வெற்றி பெறும், நமது கூட்டணி வெற்றி பெறும். நான் முடிக்கிறேன் நண்பர்களை, இதை சொல்லி முடிக்கிறேன். அதற்கு காரணம் கூட்டணி பலமட்டம் அல்ல, தமிழக அரசாங்கத்தின் நல திட்டமட்டம் காரணம் அல்ல, தமிழ் மக்களிடம் இருக்கிற ஒற்றுமை உணர்வு, நல்லிணக்க உணர்வு, கூடி வாழ வேண்டும் என்கிற மகத்தான கலாச்சார விழுமியம். 1000 ஆண்டுகளில் உலகத்திலேயே இனச்சண்டைகள் இல்லாத நாடு சென்னை, தமிழ்நாடு. ஐரோப்பாவில் இனச்சண்டை உண்டு. most civilized in the world, tolerance democracy என்றெல்லாம் சொல்கிறார் அல்லவா? பூந்தோட்டம். ஐரோப்பாவில் 1000 முறை இனச்சண்டை. தமிழ்நாட்டில் இல்லை, சென்னையில் இல்லை, உலகத்தில் கேரளாவில் இல்லை. இந்த 2 பூமியும், கேரளாவும் தமிழ்நாடும் நல்லிணக்க பூமி, கலாச்சார பூமி. அதிலும் சென்னையை ஆய்வு செய்கிற
பூகோள அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் 1000 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட இங்கே ஜாதி கலவரம் இல்லை, ஒரு நாள் கூட மத கலவரம் இல்லை, இனக்கலவரம் இல்லை. பிறரை ஏற்காவிட்டாலும் பிறரை மதிக்கிற பூமி சென்னை, தமிழ்நாடு. ஒன்று ஏற்காவிட்டாலும் ஒன்றை ஒன்று மதிக்கும் என்கிற தமிழ் கூறுகள் நிறைந்த பூமி தமிழ் பூமி. 1000 ஆண்டுகளில் இல்லாத சண்டையை, கலவரத்தை அமித்ஷா உருவாக்க முடியுமா? பிரதமர் பியூஷ் கோயல் உருவாக்க முடியுமா? நீங்கள் அல்ல, உங்கள் தலைவர்கள் RSS நாக்பூர் முகாமே சென்னையில் முகாமிட்டாலும் நீங்கள் தோற்பது உறுதி, தமிழ் வெல்வது உறுதி. நாங்கள் வெல்வோம். இந்த செய்தியை இந்தியாவிற்கும் உலகுக்கும் சொல்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கண்டித்து நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வடசென்னை மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய தோழர் எம் ராமகிருஷ்ணன் அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே சிறப்பான முறையில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் மு வீரபாண்டியன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் எனது அன்பிற்குரிய தோழர் பழ ஆசை தம்பி அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர்களே, 3 இடதுசாரி கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி துவங்கி கடந்த 20 நாட்களாக அமெரிக்க அதிபர் எழுந்தால் என்ன செய்வாரோ என்கிற பதற்றத்திலேயே உலகம் இருக்க வேண்டியிருக்கிறது. 3ஆம் தேதி யாருமே எதிர்பாராத வகையில் நியூசிலாந்தினுடைய அதிபரையும் அவருடைய இணையரையும் அத்துமீறி நுழைந்து கடத்தி சென்று இன்னொரு நாட்டினுடைய அதிபரை அவர்களுடைய நாட்டினுடைய நீதிமன்றத்திலே நிறுத்தி ஒரு அடாவடித்தனமான நடவடிக்கையை அவர் மேற்கொண்டார். அதுவும் அதிபர் போதைப் பொருள் கடத்தலில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லித்தான் அந்த நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டதாக சொன்னார்கள். ஒரு நாட்டினுடைய அதிபரை கைது செய்வதற்கு இது போன்ற பொய்யான குற்றச்சாட்டுக்களை சொல்வதை அமெரிக்க ஏகாதிபத்தியம் வழக்கமாகவே வைத்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் அவர்களை பேரழிவு ஆயுதங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்கிற பொய்யான குற்றச்சாட்டை சொல்லித்தான் அவரை பிடித்து சென்று தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டார். ஆனால் கடைசி வரை எந்தவிதமான பேரழிவு ஆயுதங்களும் ஈராக்கில் இருந்து கைப்பற்றப்படவில்லை. இப்போது போதைப் பொருள் குற்றச்சாட்டிலே தான் நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், அமெரிக்காவிலே போதைப் பொருளே கிடையாதா? போதைப் பொருளே இல்லாத அவ்வளவு சுத்தமான ஒரு நாடாக அமெரிக்கா இருந்து கொண்டிருக்கிறதா? அல்லது உலகத்தில் எந்த நாட்டில் போதைப் பொருள் இல்லாமல் இருக்கிறது? ஆகவே அவர்களுக்கு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும். ஏதாவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அதை நியாயப்படுத்த வேண்டும் என்கிற முறையிலே தான் அமெரிக்காவுடைய இந்த அடாவடித்தனமான நடவடிக்கை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. வெனிசுலாவுக்கு அடுத்து இப்போது கிரீன்லாந்தை நான் கைப்பற்றப் போகிறேன் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார். கிரீன்லாந்தை நாங்கள் விலைக்கு வாங்கப் போகிறோம். அந்த மக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் விற்பனைக்கு இல்லை என்று அந்த நாட்டு மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஈரானின் மீது யுத்தம் தொடுக்கப் போகிறேன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஈரானிலே உள்நாட்டிலே பிரச்சனை இருக்கிறது. உள்நாட்டிலே அந்த அரசாங்கத்தை எதிர்த்து மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை அந்த நாட்டு மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் ஏதோ உலகத்திற்கு பூரா உலகத்திற்குரிய அனைத்து நாடுகளுக்கும் தான் தான் நீதிபதி என்பதைப் போல ஈரான் மக்களை பாதுகாக்கப் போகிறேன் என்கிற பெயரில் அந்த நாட்டுக்கு இப்போது எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்.
ஆகவே அமெரிக்கா ஒன்றும் அவ்வளவு சிறப்பான நிலையிலே இல்லை. அமெரிக்காவும் கடுமையான பொருளாதார நெருக்கடியிலே இருக்கிறது. கடன் வலையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. வேலையின்மை என்பது கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அமெரிக்க அதிபருடைய இந்த அடாவடித்தனமான நடவடிக்கை அனைத்தையும் எதிர்த்து பல லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்காவினுடைய வீதிகளில் அனைத்து நகரங்களிலும் தினந்தோறும் பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவருடைய நோக்கமெல்லாம் எண்ணெய் வளத்தை, எண்ணெய் சந்தையை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான். அது ஈராக்காக இருந்தாலும், ஈரானாக இருந்தாலும், வெனிசுலாவாக இருந்தாலும், இந்த நாடுகளிலெல்லாம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் இப்படி நுழைவதற்கு மிக அடிப்படையாக இருப்பது என்பது எண்ணெய் வர்த்தகம். ஆகவே எண்ணெய் வயல்களை கைப்பற்ற வேண்டும், எண்ணெய் சந்தையை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் சர்வதேச சட்டங்களை பற்றி கடுகளவும் கவலைப்படாமல் உலக ரவுடியைப் போல அமெரிக்க அதிபர் நடந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே இங்கே தோழர்கள் பேசியதைப் போல இந்தியாவுக்கு நிர்பந்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ரஷ்யாவிலிருந்து நீங்கள் எண்ணெய் வாங்கக்கூடாது, ஏதோ அந்த எண்ணெய் வியாபாரத்தின் மூலமாகத்தான் அதிலே கிடைக்கக்கூடிய லாபத்திலிருந்து தான் உக்ரைன் மீது ரஷ்யா யுத்தத்தையே நடத்தி கொண்டிருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி, ஆகவே 25% உங்களுக்கு அபராத வரி விதிக்கிறேன் என்று சொல்லி ஏற்கனவே 25% இருந்த வரியை 50% உயர்த்தினார். அப்போதே மிக கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு இந்தியா உள்ளானது. பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. வாரத்தில் 6 நாள் வேலை என்பதை பல கம்பெனிகள் 3 நாட்களாக ஆக்கிவிட்டார்கள். உற்பத்தி செய்து வைக்கப்பட்டிருந்த பொருட்களையே அமெரிக்காவில் வாங்க முடியாது என்று அங்கே இருக்கிற வர்த்தகர்கள் முடிவெடுத்தார்கள். ஏனென்றால் திடீரென்று 25% கூடுதலாக விலை உயரும் என்று சொன்னால் யார் வாங்குவார்கள்? இப்போது மேலும் மிரட்டுகிறார், 500% வரியை உயர்த்தப் போகிறேன். என்ன ஒரு அக்கிரமம், என்ன ஆகும் என்று நினைத்து பாருங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், சென்னை, ஓசூர், காஞ்சிபுரம் ஆகிய நகரங்களில் நாம் இத்தகைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நான் சொன்ன எல்லா நகரங்களிலிருந்தும், தூத்துக்குடி உட்பட எல்லா நகரங்களிலிருந்தும், விருதுநகர் உட்பட ஏற்றுமதி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தூத்துக்குடியிலிருந்து கடல் உணவு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கோவை, திருப்பூர், கரூர், ஈரோடு போன்ற நகரங்களில் இருந்து காஞ்சிபுரம் உட்பட ஜவுளி என்பது ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒசூரில் இருந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் என்பது ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆகவே இந்த நகரங்களில் எல்லாம் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பும், சிறு தொழில் உற்பத்தியாளர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த தொழிலிலிருந்தே அப்புறப்படுத்த வேண்டிய அவல நிலைமைக்கு உள்ளாவார்கள். ஆகவே இது என்ன மாதிரியான பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். திடீரென்று சில லட்சம் பேருக்கு வேலை இல்லை, பல்லாயிரக்கணக்கான தொழிற்கூடங்கள் மூடப்பட்டு விட்டது, வர்த்தகம் என்பது முற்றாக முடங்கிவிட்டது என்பதை கற்பனை செய்து பார்த்தால் இந்தியாவுடைய, தமிழகத்தினுடைய பொருளாதார நிலைமை எவ்வளவு மோசமான நிலைக்கு உள்ளாகும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். ஆனால் இதை பற்றி இப்படி பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த அபரிதமான வரி விதிப்பு சம்பந்தமாக இடதுசாரிகளை தவிர இந்தியாவில் வேறு எந்த ஒரு கட்சியும் வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் என்கிற வன்மையான என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தேர்தல் அரசியலை ஒதுக்கி வையுங்கள், தேர்தல் உறவுகள், உடன்பாடுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் மீதும், தொழில் வளர்ச்சியின் மீதும், தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பின் மீதும் தொடுக்கப்பட்டிருக்கிற, அமெரிக்காவால் தொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய யுத்தம் அல்லவா? மோடி வாய் திறக்கவில்லை. ஆனால் இந்தியாவுடைய பிரதானமான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஏன் வாயை மூடிக்கொண்டிருக்கிறது என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். அடுத்து இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று விரும்பக்கூடிய காங்கிரஸ் கட்சி இவ்வளவு பெரிய சர்வதேச பிரச்சனைகள் சம்பந்தமாக எதையுமே சொல்லாமல் அவர் இருந்து கொண்டிருக்கிறார்.
அந்த கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் எதுவும் சொல்லவில்லை. அமெரிக்காவினுடைய அடிமையாக மோடி இருக்கிறார் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அவர் இன்னும் சொல்லுகிறார், ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றார்? நான் மகிழ்ச்சியாக இல்லை, என்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். யார்கிட்ட சொல்றாரு? மோடி கிட்ட சொல்றாரு. இப்ப அவரை குஷிப்படுத்துறதுக்காக மோடி என்ன பண்ணணும்? அமெரிக்க அதிபரை குஷிப்படுத்துறதுக்காக மோடி இப்ப என்ன பண்ணணும்னு நான் கேட்கிறேன். ஆகவே அவர்கள் அந்த அளவுக்கு அமெரிக்கா எதை செய்தாலும் அதை ஆதரிப்பது அல்லது கண்ணை மூடிக்கொண்டு கண்டும் காணாமல் இருப்பது என்கிற ஒரு அணுகுமுறையை பிஜேபி மோடி அரசாங்கம் கடைபிடிக்கிறது. இந்தியாவினுடைய அணிசேரா கொள்கை என்பது, வெளியுறவு கொள்கை என்பது முற்றிலும் இப்போது கைவிடப்பட்டு விட்டது. அமெரிக்காவுக்கு சார்பான வெளியுறவு கொள்கையைத்தான் இப்போது மோடி அரசாங்கம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. அதன் விளைவாகத்தான் அமெரிக்க அதிபர் எதை செய்தாலும் அதை எதிர்ப்பதில்லை, கண்டிப்பதில்லை, அல்லது எந்த முணுமுணுக்க கூட செய்வதில்லை என்கிற ஒரு அணுகுமுறையை அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்ட போது இவர்கள் அறிக்கை விட்டார்கள் அல்லவா? என்ன அறிக்கை விட்டார்கள்? அமெரிக்கா என்ற வார்த்தையே அதில் கிடையாது. வெனிசுலாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமைகள் சுமூகமாக பேசி தீர்க்க வேண்டும். இந்த மாதிரியான நிலைமை ஏற்படுறதுக்கு யாரா காரணம்? அவனை பற்றி அமெரிக்கா என்ற வார்த்தையை சொல்லுவதற்கு கூட இந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க தொடநடிங்கன்னு. எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க, சென்னையில் சொல்கிறாங்களான்னு தெரியல. எங்கள் ஊர் பக்கமெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க தொடநடிங்கன்னு. இப்போ அந்த லெவலில் தான் இருக்காரு மோடி. தொடை நடுங்கி மோடி அப்படின்னு சொன்னால் யாரும் கோவிச்சுக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு அச்சமும் பயமும் கொண்ட ஒரு மனிதராக இந்தியாவுக்கு மோடி அவர்கள் பிரதமராக வந்து வைத்திருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெறுகிறது. அமெரிக்க ஆதரவு நாடுகளிலும் போராட்டம் நடைபெறுகிறது. அமெரிக்க எதிரான நாடுகளிலும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் கண்டிக்கிறார். அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இப்போது ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு? அமைதி வாரியம்னு ஒன்று புதிய ஐநா சபைக்கு மாற்றாக அல்லது போட்டியாக ஒரு அமைதி வாரியத்தை உருவாக்கியிருக்கிறார். அமைதி வாரியத்தை இந்தியாவெல்லாம் அந்த அமைதி வாரியத்தில் சேர வேண்டும் என்கிற அழைப்பு வேற விடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் இந்த உலகம் கண்டதுண்டா? ஐநா சபை என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் சேர்ந்து உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பெரும்பாலான நாடுகள், உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் அதில் உறுப்பு நாடுகளாக இருக்கிறது. கொடுமை என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின சபை தான். ஆனால் எவனும் ஐநா சபை பொதுச் செயலாளர் சொல்கிறத கேட்க மாட்டான். எவனுமே கேட்க மாட்டான். பாவம் அவர் அவ்வப்போது அறிக்கை விடுவார், அப்பப்போ வேண்டுகோள் விடுவார், அனுதாபத்தை தெரிவிப்பார். அதை எவனுமே மதிக்கிறது கிடையாது. ஆனால் எல்லாரும் சேர்ந்து அதை உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் கண்டிக்கிறார். உடனே ஐநா சபையினால் எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் சொல்வதை அவர்கள் கேட்பதில்லை, ஆகவே நானே ஒரு புதிதாக ஒரு சர்வதேச அமைப்பை உருவாக்குகிறேன் என்று சொல்லி அமைதி வாரியம் என்கிற ஒரு வாரியத்தை உருவாக்கி அதிலே நாடுகள் எல்லாம் உறுப்பினராக சேர வேண்டும் என்கிற ஒரு அழைப்பை அவர் விடுத்திருக்கிறார். ஆகவே அவர் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் ரொம்ப எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே இவரால் பாதிக்கப்படக்கூடிய உலக நாடுகள், இந்தியா உட்பட, அமெரிக்க அதிபருடைய இத்தகைய அடாவடித்தனமான நடவடிக்கையினுடைய விளைவாக பாதிக்கப்படக்கூடிய எல்லா நாடுகளும் ஒன்றாக சேர வேண்டியது இப்போது கட்டாயம். அது பொருளாதார தாக்குதலாக இருந்தாலும், நாடுகளை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, நாடு பிடிக்கக்கூடிய நோக்கத்தோடு நடைபெறுகிற நடவடிக்கையாக இருந்தாலும், அமெரிக்காவால் பாதிக்கப்படக்கூடிய அனைத்து நாடுகளும் இப்போது ஒன்றாக சேர்ந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராட வேண்டிய, ஒன்று திரள வேண்டிய அவசியம் என்பது இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இல்லை என்று சொன்னால், ஏற்கனவே தோழர் வீரபாண்டியன் சொன்னார் அல்லவா, பல்வேறு நாடுகளும் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஈரானை தொட்டால் நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்று ஈரான் அதிபர் சொல்லுகிறார். நீங்கள் வெனிசுலா அதிபரை உடனடியாக விடுவிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வடகொரிய அதிபர் சொல்லுகிறார். சைனா நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். இப்படி உலக நாடுகள் எல்லாம் இப்படி எச்சரிக்கை விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அது எச்சரிக்கையாகவே இருக்குமா
அல்லது ஒரு மூன்றாவது உலக யுத்தத்தை நோக்கி இந்த உலகம் தள்ளப்படுமா என்கிற மிகப்பெரிய அச்சமும் கேள்வியும் உலக மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. மிகப்பெரிய பதற்றத்திலே உலக மக்கள் இருக்கிறார்கள். என்ன ஆகுமோ, இன்னொரு உலக யுத்தம் என்று வந்தால் இப்போது இருக்கக்கூடிய நவீனமான போர்க்கருவிகள், அணு ஆயுதங்கள், அது இரண்டாம் உலக யுத்தத்தில் ஏற்பட்ட நாசத்தை போல் இருக்காது, அல்லது முதலாவது உலக யுத்தத்தில் ஏற்பட்ட நாசத்தை போல் இருக்காது. அது ஒட்டுமொத்த உலகத்தையும் பூண்டற்று போகக்கூடிய ஒரு யுத்தமாகத்தான் அது இருக்கும். ஆனால் அதை பற்றியெல்லாம் கடுகளவும் கவலைப்படாத ஒரு நபராகத்தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அமெரிக்க அதிபர் இந்த உலகத்தை பாதுகாப்பதற்கு, உலக மக்களை பாதுகாப்பதற்கு, உலகத்திலே அமைதி நிலவுவதற்கு, சமாதானம் நிலவுவதற்காக அனைத்து நாடுகளும், அமெரிக்காவுக்கு எதிரான அனைத்து நாடுகளும் ஒன்று திரள வேண்டியிருக்கிறது. இவ்வளவு தூரத்திற்கு மூர்க்கமாக அவர் செயல்படுவதற்கு என்ன காரணம் கேட்டா என்ன சொல்றாரு? அமெரிக்காவை முதன்மையான இடத்திற்கு கொண்டு வரப்போகிறேன், அதற்காகத்தான் இந்த நடவடிக்கைகளை பூரா எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கைகளை எல்லாம் நியாயப்படுத்த அவர் முயற்சிக்கிறார். அதை சொல்லித்தான் இந்தியாவிலிருந்து அங்கே வேலைக்காக சென்றிருந்த இந்தியர்களை எல்லாம் உரிய ஆவணங்கள் இல்லை என்கிற ஒரு காரணத்தை சொல்லி கைகளிலே கால்களிலே விலங்கை மாட்டி விலங்குகளை போல இங்கே கொண்டு வந்து தள்ளிவிட்டு போன அந்த ஆள் நம்முடைய மோடி அப்போதும் கண்டிக்கவில்லை. நம்ம நாட்டுக்காரனை கையில் விலங்கு மாட்டி காலில் விலங்கு மாட்டி ஒரு குப்பையை போல் கொண்டு வந்து கொட்டிய போதே கண்டிக்காத நபர் மோடி. வெனிசுலா அதிபர் கைது செய்யப்படுறதுக்காக கண்டிக்க போறாரு. கொடுமை என்னன்னா, அதில் உண்மையிலே நம்முடைய இந்தியர்கள் மீது கையில் காலில் விலங்கு மாட்டி விமானத்தில் ஏற்றி கொண்டு வந்து கொட்டிவிட்டு சென்றான். அதை கண்டிக்கவில்லை. அதை ஒரு இந்தியர்கள் மீது இழைக்கப்பட்ட இந்த கொடூரமான மனித உரிமை மீறல் என்பது இந்தியாவுக்கே இழைக்கப்பட்ட அநீதி என்கிற முறையில் ஆனந்த விகடன் பத்திரிகை மோடிக்கு விலங்கு போட்டான். மோடிக்கு விலங்கு மூட்டி ஒரு அட்டப்படம் தாங்க போட்டான். அமெரிக்க அதிபர் மீது வராத கோபம் ஆனந்த விகடன் மீது மோடிக்கு வந்ததா இல்லையா? அந்த பத்திரிகையை முடக்குவது, அதை செயல்பட விடாமல் வெளிவராமல் தடுப்பது போன்ற அராஜகமான நடவடிக்கையில் மோடி அரசாங்கம் ஈடுபட்டது. இப்படி இந்தியாவுக்கு எதிராக நேரடியான தாக்குதல்கள் வந்த போதெல்லாம் வேடிக்கை பார்க்கிற அல்லது எதுவும் சொல்லாமல் இருக்கிற ஒரு ஆட்சியாக இது இருக்கிற போது இந்த மோடி அரசாங்கத்திற்கு எதிராகத்தான் இந்திய நாட்டு மக்களை நாம் திரட்ட வேண்டியிருக்கிறது. அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நாம் முழங்குகிற அதே நேரத்தில் ஏகாதிபத்தியத்தினுடைய அடாவடியான நடவடிக்கைகளுக்கு பூரா ஒத்துழைக்கிற, ஒத்துப்போகிற, அதற்கு ஒத்துதுகிற இந்த பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராகவும் நாட்டு மக்களை திரட்ட வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. ஏற்கனவே வேலையின்மை என்பது உலகத்தில் மிக முக்கியமான பிரச்சனையாக மாறியிருக்கிறது. வேலையின்மை என்பது கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய சூழ்நிலையில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு பதிலாக ஏற்கனவே இருக்கிற தொழிலை முடக்குவது, இருக்கிற தொழில்களை பாதிக்கக்கூடிய வகையில் உலக நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டால் மேலும் வேலையின்மை என்பது அதிகரிக்கும், பட்டினி சாவுகள் என்பது அதிகரிக்கும், தற்கொலைகள் என்பது அதிகமாகும். ஆகவே இதனுடைய விளைவுகள் ரொம்ப பயங்கரமானது. ஆகவே நாங்கள் அவசரமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதனுடைய நோக்கம், இதை இப்படி நாங்கள் ஒரு முன்முயற்சி எடுத்து நடத்துவதன் மூலமாக இந்திய நாட்டு மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். இதனுடைய விளைவுகளை மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்துவதன் மூலமாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராகவும் மோடி அரசாங்கத்திற்கு எதிராகவுமான ஒரு மக்கள் திரளை உருவாக்குவது, மக்கள் எதிர்ப்பை உருவாக்குவது என்கிற நோக்கத்தோடு தான் இடதுசாரி கட்சிகள் இந்த போராட்டத்தை இன்றைக்கு நாங்கள் துவக்கி இருக்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய எல்லா விதமான மக்கள் விரோத நடவடிக்கைகளையும், உலக மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளையும், உலகத்தில் அமைதியை விரும்பக்கூடிய அமைதி வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நடக்கக்கூடிய எல்லா போராட்டங்களிலும் பெருந்திரளான மக்களை நாம் அணிதிரட்டுவதன் மூலமாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தையும் மக்கள் சக்தியின் முன்னால் அடிபணிய வைக்க முடியும். அதற்கான தொடர் பிரச்சாரத்தில் நம்முடைய தோழர்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.